செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு 10th இங்கிலீஷ்க்கான அஃபீஷியல் கோர்ட்டல் எக்ஸாம் ஆனல் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரிப்பீராக கேட்க வாய்ப்புகள் இருக்குப்பா மண்டே எழுத போகிற எக்ஸாம்ஸில். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்ப்பா. ஓகே, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அதை கொஞ்சம் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்போ உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க இந்த வருஷம். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து லக்கி செட் வேறு நம்ம இந்த வருஷம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம். அந்த வருஷத்துக்கு கரெக்டாக நீங்கள் 10th வந்திருக்கீங்க. ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு கமெண்ட்ஸ்லேயே கொடுத்துருக்கேன். அதை மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகேப்பா, பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் இதுலேயே பாருங்கள், உங்களுக்கு 14 ஒன் வேர்ட் இருக்கும். ஓகேவா? சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், ப்ரிபோசிஷன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், இடியம்ஸ், கொஸ்டின் டேக், அப்ரிவியேஷன், இந்த வேகப்பட்டது இருக்கும். இதெல்லாம் நீங்கள் புக் பேக் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கைடில் வந்து இன்டீரியர் படிங்க. ஓகேவா? ஏன்னா புக் பேக் வந்து படிச்சா எழுத முடியாது, கண்டிப்பாக நிறையா நீங்கள் இன்டீரியர்லாம் படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ நான் சொல்லித்தரேன் எப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ 1 மார்க் பாருங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு ஆன்சர் செஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும், ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு 10 வரையும் பாருங்கள். அப்படியே வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கப்பா. நிறைய பேர் லைக்கே பண்ணுறதில்ல. லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், 11, 12, 13, 14 காம்பவுண்ட் வேர்டு, அப்ராக்சிமேட்டிவ், ப்ரிபோசிஷனு, கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் யூசிங் அப்ராக்சிமேட்டிவ் டென்ஸு, அப்புறம் ஆல்டர்னேட்டிவ். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக செக்ஷன் 1பா, உங்களுக்கான 2 மார்க் கொஸ்டின்ஸ் 15, 16, 17, 18 உங்களுக்கான 2 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த 2 மார்க்கில் 4ல் 3 எழுதுனா போதும். 1 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். ஓகேவா? 1 சாய்ஸில் விட்டுடலாம். மீதிக்கிற 3 எழுதி ஆகணும். ஸோ அடுத்து செக்ஷன் 2பா, உங்களுக்கான போயம் அப்ரிசியேஷன். அதே போல் தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 4 கொடுத்து 3 எழுதணும். நீங்கள் 1 சாய்ஸில் விட்டுடலாம். ஸோ ஹூ ரெஃபர்ஸ் டு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, அப்புறம் அல்ட்ரேஷன் வேர்ட்ஸ், இந்த மாதிரி தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருக்கும். 20, 21, 22 பாருங்கள். அடுத்து செக்ஷன் 3 கிராமர் பாட்டு. ஸோ 10th வரைக்கும் கிராமர் பாட்டுலாம் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் 2 அட்டன் பண்ணுவீங்க ஈஸியாக. இந்த 3வது அட்டன் பண்ணுறது தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஏன்னா ரீஅரேஞ்ச் ஃபாலோயிங் கண்டிப்பாக எழுதிடுவீங்க, அந்த பஞ்சுவேஷன் எழுதிடுவீங்க. இன்னும் 1 மட்டும்தான் உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு இது டவுட்டாக இருக்கும், என்ன அதுன்னு தெரியாமல். இந்த இன்டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச்சில் தான் கடுப்பாக இருக்கும் பார்த்தாலே. எனக்குலாம் சுத்தமாக சுட்டு போட்டாலும் வராது எனக்குலாம். அது உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிராமர் பாட்டுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரோட் மேப்பா. ரோட் மேப்பாக நம்ம சொல்லவே தேவையில்ல, ரொம்ப சிம்பிள். ஸோ போன வருஷம் பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா ரோட் மேப் தப்பாக கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ அது கிரேஸ் மாஸ் மாதிரி கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது பார்த்துக்கலாம் என்னென்னு. ஸோ அடுத்து பாருங்கள், பார்ட் 3 செக்ஷன் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? 4 கொடுத்து நீங்கள் 2 எழுதுனா போதுமானது. நீங்கள் 2 சாய்ஸில் விட்டுறலாம். இது வந்து ப்ரோஸ் 5 மார்க்கு. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயம் 5 மார்க்ஸு. ஓகேங்களா? அதே போல் தான் 4 கொடுத்து 2 எழுதணும். நீங்கள் 2 சாய்ஸில் விட்டுறலாம். ஓகேவா? 29, 30, 31, 32, இப்போ 33, 34, 35, 36. ஸோ இதான்ப்பா 33, 34, 35, 36. ஓகேவா? பேராபேஸ் தான் ஃபாலோயிங் ஸ்டான்ஸா, அதுவும் ஈஸி தான். அப்புறம் இது ரைமிங் ஸ்கீமு, ரைமிங் வேர்டு, ஆல்ட்ரேஷன் வேர்ட்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இதுவும் ஈஸி தான். இது எழுதிக்கோங்க. அப்புறம் 36 எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு 36 எனக்கு தெரில ப்ரோ, 33, 34 தான் தெரியும்னு வச்சிங்கன்னா அதை நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்து செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக நீங்கள் கண்ணை மூடிட்டு 38 எழுதிடலாம். ஓகேவா? ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அந்த பேராகிராஃப் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் அந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். அதை எடுத்து அப்படியே எழுதினா போதும், உங்களுக்கு 5 மார்க் டோட்டலாக. ஓகேவா? ஸோ அடுத்து கடைசி பாட்டா உங்களுக்கான செக்ஷன் 4 உங்களுக்கான 5 மார்க்ஸ். ஓகேவா? மொத்தம் 6 கொடுத்து 4 தான் சொல்லுவாங்க. இதை கண்ணை மூடிட்டு நீங்கள் 39, 40 எழுதிடலாம். அப்புறமேட்டு 42, 43 எழுதிடலாம். 4 இது சரியாக போச்சு, முடிஞ்சு. ஓகேவா? 39 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு அண்டு உங்களுக்கு 40 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங். 42 பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர்லேருந்து என்ன தெரியும்னு சொல்லி 5 எழுதினா போதும். 43 உங்களுக்கான நோட் மேக்கிங். ஓகேவா? ரஃப் டிராஃப்ட், ஃபேட் டிராஃப்ட் எழுதுவீங்க தெரியுமா அது. ஓகேவா? ஸோ முடிஞ்சு. ஸோ ரொம்ப சிம்பிளானது. ஓகேவா? 20 மார்க் அசல்ட்டாக அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்து 44 எழுதான் தேவையான நீங்கள். அப்புறம் செக்ஷன் 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மெமரி போயம்ப்பா, 5 மார்க். ஓகேவா? ஸோ மெமரி போயம் பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் அந்த ஆத்தர் பேர் கட்டாயம் எழுதணும், அந்த போயம் பேர் எழுதணும்.
அண்ட் அதுக்கு அடுத்து கடைசி ரோம் மட்டும் உங்களுக்கான பார்ட் 4. அதே போல் தான் நீங்கள் 5 மார்க்கில் ஒன்று எழுதுறீங்க தெரியுமா, ஒரு கொஸ்டின் பேராகிராஃப் கொடுத்து அந்த கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ண தெரியுமா, அதே போல் தான் 8 மார்க்லேயும் ஒன்று வரும். ஓகேவா, அது 8 மார்க்கு, இது அது 5 மார்க்கு. ஸோ அதே போல் தான். ஸோ 46A பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டெவலப்பிங் ஹின்ஸ் டெவலப்பிங் மாதிரி. ஓகேவா, சப்ளிமெண்ட்டில் கேட்கும். ஸோ நீங்கள் 12th போனால் தெரியும் உங்களுக்கு. இப்போ 11th 10th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி கேட்டிருக்காங்க, 8 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதை கொடுத்துட்டாங்க. அதை அப்படியே நீங்கள் டெவலப் பண்ணி 150 வேர்ட்ஸில் நீங்கள் எழுதணும். ஓகேவா, ஸோ ஒன்று ஏ எழுதணும் இல்லை பி எழுதணும். நீங்கள் படித்த கதையாக தான் இருக்கும், அதை அப்படியே நீங்கள் டெவலப் பண்ணி எழுத போகிறீங்க. என்ன நீங்கள் பேராகிராஃப் படிச்சு எழுதுவீங்க தெரியுமா, ஃபுல்லாக நீங்கள் படிச்சு எழுதுவீங்க. அதுக்கு பதிலாக இதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கொடுத்துட்டாங்க, ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க, அதை நீங்கள் வச்சு நீங்கள் ஃபுல்லாக எழுதுனா போதும். ஓகேவா, ஸோ அடுத்து 47 பார்த்தீங்கன்னா நான் சொன்னல ஒரு பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க சொன்னேன், அதே தான் 8 மார்க்கு, ஒவ்வொன்றுக்கும் 2 மார்க்கு. ஓகேவா, அசால்ட்டாக எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். 47 ஏவே எழுதிக்கோங்க, பிலாம் வேணாம், அதெல்லாம் உங்களுக்கு போயம் மாதிரி சம்மரி மாதிரி அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் 47 ஏவே எழுதிடலாம். ஓகேவா, ஸோ தட்ஸ் இட்பா. இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எழுத போகிறீங்க, நம்ம சேனல் உங்களுக்கு நீங்கள் 10th 11th 12th முடிவு வரைக்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸாம்ஸில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம். அண்ட் நம்மளுடைய கௌதம் மீடியா சேனல் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணிப்போம். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா, ஓகே மீடியா சேனல் குடிஸ் தச்சுட்டு நினைக்கிறேன். வீடியோ தான் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.